வெல்கம் பேக் டு என்ன சின்ன தலையாக இருக்குது சேதம் நிச்சயமாக கைஸ் வெல்கம் பேக் டு நிக்கா கிரானிக்கல். நான் தான் அவங்க நிக்கா சொல்லி நம்ம ஜெயில் ப்ரோ கூட ராப்ளாக்ஸ் டிக் ஃப்ரம் த ஸ்கூல் தான் விளாடுப்போம். அதில் மெயின் டோர் எஸ்கேப். ஸோ வாங்க எவ்வளோ ஃபஸ்ட் பர்சன் கிடையாது. ஐயோ தலையும் சின்னதாக தான் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் கைஸ் இருப்போம். எல்லா மல்டிப்ளேயர் கேம்ஸ்லேயும் இனிமேல் 2 பேர் ஜாயிண்ட் ஆகிட்டோம்னா பயங்கர ஸ்பீடாக லோட் ஆகிரும் கைஸ். வைப்ரேட் ஆகுது. ஃபஸ்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதாவது மெயின் டோர் எஸ்கேப். ஸோ ஷூட்டுன்னு முடிச்சிருவோம். இந்த நாய் வராது. அது வந்து நான் டுட்டோரியலை மட்டும் முடிச்சிடலான்னு இருக்கேன். அப்போ வந்து போயிட்டே இருக்கணும். 8 6 7 8 8 6 7 8 8 6 7 8. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இன்செட் பண்ணி வச்சுட்டாங்க. சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமேன்னு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். ஸோ இதான பிரேக்குக்குள்ளே நம்ம டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கலாம். அதனால் அந்த நாய் எங்கடான்னு கேட்டிங்கன்னா நினச்சேன். சரி ஏதோ ஒன்று நம்ம டக்குன்னு முடிச்சிடுவோம். ஏன்னா இந்த எஸ்கேப்பை ஒரே நாளில் முடிச்சிடலாம். அதாவது ஒரே நாள்னால் இதிலே முடிச்சிடலாம் கைஸ் டக்குன்னு. அவ்வளோதான் முடிய போகுது. பட் முடிஞ்சாலும் கொஞ்சம் சிக்கமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சிடலாம் டக்குன்னு. டிக்கும் பண்ண போகிற இல்லை, சும்மா தான் இங்கே தான் சுற்ற போகிறோம். அது 50 நிமிஷம் சரிதான். 50 நிமிஷம் சும்மா தான் இருக்க போகுது. சும்மா இருக்குது. இதே சும்மா நோண்டு லெசன் எடுக்கிற அந்த ஆயாவே தூங்கிட்டு இருக்கேன். சாரி ஆயா, ஆமாம் ஆயா தான். அது 6 + 7 = 6. ஏன் இந்த கணக்கு டீச்சர் நான் கொண்டு வந்தேன் 59. இப்போ நான் இந்த எஸ்கேப் முடிச்சுட்டு அந்த ஆதார் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். ஸோ டக்கு டக்குன்னு பண்ணுவோமா. ஸோ ஸ்பீட் ரன் கேஸ் இதுதான். இல்லை ஸ்ப்ரிண்ட் தான். இல்லை கொஞ்சம் மனசு அவ்வளோதான் உடச்சாச்சு கேஸ். ஸோ இந்த இது அவன் கூட தான் விளையாடி இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ வேறு வழியில் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லைனாலும் இல்லைனால சொல்லுங்க. போன நிமிஷத்தில் கேம் முடிச்சாச்சு. ஸோ பை கேஸ், பை டாட்டா. சின்ன கேம் பிளே தான்.